ஹலோ ரோவான் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம தனுஷ், ஸோ அவரோட டைரக்ஷன்ல வரக்கூடிய 3வது படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பவர் பாண்டி, செகண்ட் வந்துட்டு ராயன், விச் இஸ் பிகர் பிளாக் பஸ்டர் ஹீட் கொடுத்த ஒரு படம். அந்த வரிசையில் வந்துட்டு ஒரு யங் ஏஜ் ஒரு ராம்காம் ஒரு அந்த ஜானர்ல எடுத்திருக்காரு. ஸோ பார்க்க போனால் இந்த படம் வந்துட்டு February 6th தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. சாரி 7th, எஸ் யா February 7th தான் வந்துட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் வந்துட்டு நம்ம விடாமுடிச்சு சாரி ஏகே மூவி வர்றதுனால வந்துட்டு கட்டாயமா போஸ்ட்போன் பண்ணதுக்கு அப்புறம் 21st February வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஓகே, ஸோ தமிழ்ல கூட நம்ம தலைவன் தான் இருக்காது, தனுஷ் தான் இருக்காது. ஸோ இந்த படத்துல அவர் டைரக்ட் பண்ணாம சேர்ந்து ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரா. எனக்கு என்ன ஐடியானா வந்துட்டு இந்த ஒரு ராம்காம் இருக்கனால லைக் வந்துட்டு இந்த தனுஷ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் லைக் வந்துட்டு இந்த ஓமாய் கடவுளை படத்துல வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர் வந்துட்டு ஒரு கடவுளா வருவார்ல, ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா வருவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தனுஷோ வந்துட்டு ஒரு கியூபிட் அந்த கேரக்டரோ ஒரு கடவுள் கேரக்டர் அந்த மாதிரி வருவாரோ, இல்ல அவர் தான் வந்துட்டு இந்த கதை ஃபுல்லா வந்துட்டு அவர் தான் நரேட் பண்ண போறாரோ, எனக்கு அது அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ வாங்க வந்துட்டு ட்ரெய்லர் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல, நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். சாவுடா. இப்ப நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரிடிகுலஸ். ஓ சரத்குமார். அப்பா, திஸ் இஸ் பிரபு. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஓப்பனாவே சொல்றேன், பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதாடா? I want to marry you. Let's get married. So cute. கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். டேய், இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட், சான்ஸே இல்லை. ஏய், அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்டா. மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஓகே நைஸ் கேஸ். செம்ம ஒரு மாதிரி ஃபன்னாகவும் ஒரு எமோஷனல் கண்டிப்பா இருக்குமா என்னன்னு தெரியல. பட் அந்த எமோஷனலே வந்துட்டு ஒரு ஹியூமரா தான் பிளே பண்ண போறாங்க. லைக் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. லிட்ரலி சொல்ல போனா லைக் வந்துட்டு தனுஷ் அவர் வந்துட்டு ராயன் கதையை எழுதுனதுக்கும் பவர் பாண்டி அந்த ஒரு எமோஷனல் ஸ்டோரி உள்ள ஒரு வேர்ல்ட் லைக் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி வயசாகி மறுபடியும் ரீயூனைட்டட் பண்றாங்க. அந்த மாதிரி அந்த லவ் ஸ்டோரி எடுத்திருக்கும். இப்போ யங் ஏஜ் ஃப்ரெஷ் ஏஜுக்கு இப்போ ஜென்சி லவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரிஸ் எடுத்திருக்கும் வந்துட்டு டேம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட அந்த அந்த ஒவ்வொரு காட்சி பார்க்கும்போதும் உண்மையிலே தனுஷ் இந்த மாதிரி படம் நடிச்சா வந்துட்டு சூப்பரா இருக்கும்னு தோணுது. ஒரு லவ்வர் பாயா, சாக்லேட் பாயா அந்த மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது அவர் கேரக்டருக்கு. இந்த மாதிரி ராயன்ல பார்த்த
பார்த்தப்ப கூட ரொம்ப வந்துட்டு ரஃபா ரக்கட்டா அந்த மாதிரி தான் இருந்தாரு. அந்த மாதிரி தனுஷ் வந்துட்டு எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்க பிடிக்காது ஆனஸ்டா சொல்லலாம். பட் இந்த படிக்காதவன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்த படம் வந்துட்டு செம்ம ஜாலியா ஃபன்னா. அதான் வந்துட்டு நம்ம விவேக் சார் கூட வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அதுவும் வந்துட்டு கோவம் சண்டைலாம் இருக்க தான் செய்வோம். பட் வந்துட்டு அந்த காமெடி செஷன் தான் சொல்றேன். அப்புறம் உத்தம புத்திரன் அந்த மாதிரி ஒரு காமெடி, லவ் காமெடி அந்த மாதிரி அவர் நடிச்சா நல்லா இருக்கும். பட் அவர் ரைட்டிங்ல எழுதிருக்காரு பாருங்க ஒரு மாதிரி ஃபுல்லா. சரத்குமார் சார் இருக்காரு, ரம்யா மேம், சாரி சரண்யா மோகன் மேம் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு மதர் கேட்ட ஒரு பெஸ்டான சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செம்ம இந்த நிறைய படத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால் ஒரு கண்ணாடி நம்ம உதயநிதிக்கு வந்துட்டு மதரா வருவாங்க. ஸோ அவங்களும் ஒரு இமோஷனலா இருப்பாங்க, அதே நேரத்தில் ஃபன்னும் பண்ணிக்கிருப்பாங்க. பட் இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அடாப்டா இருக்கு. அண்ட் வந்துட்டு த ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு அவங்க ஆக்டிங்லாம். சரிங்களா, ஒரு ஃபன் போனதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சாங்ஸ் வந்து பிஜிஎம்ஸ்லாம் வந்துச்சுல, ஏடி சாங்ஸே வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு வேற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிவிபி மியூசிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஆல்பமா தான் இருக்க போகுது இந்த படம். ஸோ ஒரு ஸ்டாரி வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு லவ்விங்கா கனெக்டா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த பிரேக்அப் சீன்ஸ்ல வைக்க போறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு காதல் ஃபெயில்னு வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு பசங்க நல்லா வைப் பண்ண போறானுங்க. லவ் பாட்டு இருக்கு. ஒரு கண்டிப்பா ஒரு ஃபுல் லவ் பேக்கான ஒரு பெஸ்ட் மூவியா இருக்க போகுது ஃபார் த வேலண்டைன்ஸ் டேக்கு. ஸோ மறக்காம யாரெல்லாம் வந்துட்டு கப்பலா இருக்கீங்களோ உங்க ஆளை கூட்டு போய் விட்டு இந்த படத்தை ஒன்னா போய் பாருங்க. ஒரு பெஸ்ட் எண்டிங்னா இருந்துச்சுன்னா 2 பேரும் அப்படியே இருப்பீங்க. இல்ல கண்டிப்பா 2 பேரும் சேரவே மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்க போறவங்க பார்த்து போங்க. ஸோ 21 February கண்டிப்பா எனக்கும் டைம் கிடைச்சா நான் போய் பார்ப்போங்க. பட் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி வந்து டைம் கொஞ்சம் பேக்கா இருக்கு. இன்னும் கூட வந்துட்டு நான் விடாமுடிச்சோட மூவி ரிவ்யூ கூட வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணாம இருக்கேன். ஸோ எஸ் மறக்காம அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஆஃப்டர் நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் சைனிங் ஆஃப் ஃபேமிலி டேக் கேர்.